ரூ. 10 மேரிகோல்டு பிஸ்கட்டை வச்சு அல்வா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ அல்வா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பிஸ்கட்டை உடைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பிஸ்கட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சூடாக வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு மெஷரிங் கப்பில் நீங்கள் அளந்துக்கோங்க. கப்போ டம்ளரோ உங்ககிட்ட எது இருக்கோ அதில் அளந்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் 1 கப் பிஸ்கெட் பவுடர் எடுத்தேன். அதனால் இதே கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதை இந்த ஃப்ரை பேனில் ஊற்றிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும். அது வரைக்கும் நல்லா சூடாகட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ இந்த பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் பொறுமையாக இதை கலந்து விடணும். நல்லா கலந்து விட விட ஒரு 5 to 6 நிமிஷத்தில் இது போல் நல்லா திக்காயிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் பிஸ்கட் பவுடர் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை இதில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விடணும். இப்போ சர்க்கரை நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இது நல்லா திக்காக வரைக்கும் இன்னொரு 5 நிமிஷம் கலந்து விடணும். இது நல்லா இப்போ திக்கான பதத்துக்கு வந்துருச்சு. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து இதை திரும்பவும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. நெய் இதில் நல்லா கலந்து வரட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு பிறகு இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதே போல் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். இது மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் வரணுங்க. அதுதான் நமக்கு நல்ல பதம். இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்து நெய் தடவி வச்சுக்கலாம். இது இதில் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். இதை கையில் எடுத்து இப்படி உருட்டி பார்க்கலாம். இப்படி உருண்டு வரணுங்க. அதுதான் கரெக்டான பதம். இதுபோல் அது உருண்டு வரல அப்படின்னா இன்னொரு நிமிஷம் சேர்த்து இது மாதிரி கலந்து விடணுங்க. அதுக்கப்புறமா தான் பிளேட்டுக்கு மாற்றணும். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம இது மேலே நட்ஸை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பரான மேரிகோல்டு பிஸ்கெட் அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம்.